ஒரு தவறான முடிவு ஒரு மனிதனை 4 ஆண்டுகள் உலகத்திலிருந்து பிரித்தது. ஆனால் அந்த தனிமை அவரை ஒரு லெஜெண்ட் ஆக்கியது. 1704ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் செல்கர்க் என்ற மாலுமி இந்த கப்பல் மூழ்கப் போகுது என்று எச்சரித்தார். ஆனால் யாரும் கேட்கவில்லை. கோபத்தில் என்னை இங்கேயே இறக்கிவிடுங்கள் என்றார். அந்த ஒரு முடிவு அவரை ஆளில்லாத தீவில் தனியாக விட்டுச் சென்றது. கையில் ஒரு கத்தி, ஒரு துப்பாக்கி, ஒரு வேதாகமம். அதுவே அவருடைய உலகம். ஆரம்பத்தில் பயம், பிறகு போராட்டம். காட்டு ஆடுகளை வேட்டையாடினார். வெடிமருந்து முடிந்ததும் தன் கால்களாலேயே ஓடிப்பிடிக்கும் அளவுக்கு மாறினார். எலிகளிடமிருந்து தப்பிக்க பூனைகளை நண்பர்களாக மாற்றினார். யாரும் இல்லை, பேச யாரும் இல்லை. பைத்தியம் பிடிக்காமல் இருக்க அவர் சத்தமாக வேதாகமம் வாசித்தார். ஆட்டுத்தோலால் உடை தைத்தார். தனியாக இருந்தாலும் தன்னை இழக்கவில்லை. 4 ஆண்டுகள் 4 நாட்கள் கழித்து 1709இல் ஒரு கப்பல் அவரை மீட்டது. ஆனால் மனிதர்களோடு பேசுவதற்கே அவர் சிரமப்பட்டார். அவருடைய இந்த அதிசயமான வாழ்க்கை ராபின்சன் க்ரூசோ என்ற உலக புகழ்பெற்ற நாவலுக்கு ஊக்கமாயிற்று. தனிமை என்பது தண்டனை அல்ல, அது நம்முடைய உண்மையான பலத்தை கண்டுபிடிக்கும் இடம்.